எல்லாம் அப்படி தான் இருக்கீங்க. ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நம்ம இன்னைக்கு சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இப்போது உங்களோட ஆஃபீஸில் உட்காந்து உங்களோட ஒர்க்லாம் வேக வேகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. அப்போது அங்கே ஒருத்தர் வராங்க. வயன் வா போய் சாப்பிட்லாம், டைம் ஆச்சு. நான் வரல, நீ போய் சாப்பிடு. என்னடி, வா போய் சாப்பிட்லாம் வா. எனக்கு வேணாம் யூனா, நீ போய் சாப்பிடு, அப்புறம் வரேன், கொஞ்சம் வேலை இருக்குது. முதல்ல இதெல்லாம் எடுத்து வை. என்னடி பண்ணுற, இதெல்லாம் எடுத்து வை. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து எல்லா வேலையும் பாரு. இப்படியே எவ்வளோ நல்லா இருக்கு போகிற. இட்ஸ் பீன் 3 months. நீ ஒழுங்கா சாப்பிட்டு டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிற. என்ன தாண்டி ஆச்சு? நான் சின்ன வயசுலேருந்து உன் கூட இருக்கேன். என்கிட்ட இப்போ புதுசாக எதுக்கு எல்லாத்தையும் மறைச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லை. பாரு, சொல்லு, என்ன ஆச்சு? சுகர்னாலையா? அவரால் இல்லை. இங்கே பாரு வயன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, அது அவரால் மட்டும்தான். இந்த 3 வருஷமாக நீ அப்படி தான் இருக்க. இப்போ சடனாக என்னாச்சு? என்னால் முடியலையோண்ணா. அவர் சரியாக பேசல, இப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டுறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு தெரியும் அவர் பிஸியாக இருக்காருன்னு. ஆனால் அவர் இப்போலாம் கால் கூட ஆன்சர் பண்ணல. இங்கே பாருவேன், எனக்கு தெரியும் இதான் நடக்குதுன்னு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஐடாலை டேட் பண்ணுறது கடைசியில் இது இப்படி வந்து தான் முடியும்னு இல்லை. உனக்கே தெரியும், அவங்க ஸ்டேட்டஸ் வேறு, நம்ம ஸ்டேட்டஸ் வேறு. ஸோ அதனால் நீ தான் எதாக இருந்தாலும் ஃபைனலாக முடிவு பண்ணணும். என்ன சொல்லுவார்? இல்லடி, உனக்கே தெரியும், அவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கே சொன்னேன். ஆனாலும் யூ ஃபெல் இன் லவ் வித் ஹிம். இப்போவும் நான் எதுவும் தப்பாலாம் சொல்லலை. ஆனால் எதாக இருந்தாலும் யோசிச்சுக்கோன்னு தான் சொல்கிறேன். யூனா சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அவள் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருப்பா. அப்படியே ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 2 to 3 days போகுது. அப்படியே நீங்கள் அப்படியே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க. வீட்டுக்கு போய் சுகா கால் பண்ணுறீங்க. பட் ஆனாலும் அவர் கால் எடுக்கலை, ஆன்சர் பண்ணவே இல்லை. திருப்பியும் கால் பண்ணல. 3 daysக்கு அப்புறம் நான் பிஸியாக இருந்துட்டேன், என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆகுது. நீங்கள் இப்போது உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட. டாக்டர், எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, முடியல. ஐ நோ மிஸ் வயன், உங்கள் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது நீங்கள் சரியாக சாப்பிட்றதில்ல போல், ரொம்ப வீக்காக இருக்கீங்க. அண்ட் சரியாக தூங்குறதும் இல்லை. இப்படியே போச்சுன்னா இது ரொம்ப லைஃப் த்ரெட்னிங்காக கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நான் கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்காக போடுங்க, ஓகே? சரி டாக்டர். சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்படியே டேப்லெட்ஸ்லாம் அந்த உங்கள் சோஃபா கிட்ட ஒரு டேபிளில் வச்சுட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்துருப்பீங்க. அப்படியே கண்ணு மூடி யோசிக்கும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும்.
நீங்கள் சுகாக்கு அப்படியே கால் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அவர் எடுத்துருக்கவே மாட்டார். என்ன இவர் கால் கூட எடுக்க மாட்டார். மணி வேறு 12 ஆகுது, இப்போ வரைக்கும் பேசல. என்ன இருக்கும்? அப்போது உங்கள் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே வேகமாக போய் திறக்கிறீங்க. அப்போது உங்கள் முன்னாடி ஒருத்தர் கேக் வச்சுட்டு, ஹாப்பி 2 years அண்ட் லவ் ஆனிவர்சரி. என்ன பயந்துட்டியா? உயிரே போயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன வேணால் பண்ணுங்க, கால் ஆன்சர் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. நான் ரொம்ப பயப்படுவேன், உங்களுக்கு தெரியும். ஏய் தெரியும்டி. இந்த பாரு, கால் ஆன்சர் பண்ணலன்னா அதுக்காக உன்னை விட்டு போயிடுவேன்னு அர்த்தமா? இல்லை, அப்படி இல்லை. சரி, இனிமேல் கால் ஆன்சர் பண்ணுறேன். பிஸியாகவே இருந்தாலும் பிஸியாக இருக்கேன்னு உன்கிட்ட சொல்கிறேன், புரியுதா? யோசிக்காத. லவ் யூ அயன். லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஹக் பண்ணிவிட்டு சொன்னீங்க. அப்படியே அந்த கேக்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்ருப்பீங்க. அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே இப்போ டியர்ஸ் வருது. அப்படியே கண்ணை திறக்கிறீங்க, உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. நீங்கள் அப்படியே இந்த சோஃபாலே படுத்து செம்மையாக அழுகிறீங்க. அப்படியே அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது, உங்களுக்கு அப்படியே ஒரு கால் வருது. யார் இந்த நேரத்தில்? ஹலோ வயன், என்ன பண்ணுற? தூங்கிட்டு இருந்தேன் இவனா. என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கு. நீ போய் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் போய் பாரு, நியூஸ் கூட பாரு சீக்கிரம். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இவ்வளோ பதட்டமாக இருக்க? நீ போய் பாரு வயன் ஃபஸ்ட்டு. சரி அப்படின்ட்டு நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு போய் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே உயிரே போகிற மாதிரி இருந்திருக்கும். அங்கே சுகாவும் ஒரு இன்னொரு கேப்பாப் ஐடாலும் டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்பேட்ச்லேருந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். அவங்க வெளியே மீட் பண்ண, தனியாக ஒரு கெஃபேல மீட் பண்ணது, ஸோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் இருந்த ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து வெளியே விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண மாதிரி இருந்திருக்காது. அவங்களுக்கும் சுகா பற்றி நல்லா தெரியும், எந்த நேரத்தில் எப்படி இருப்பாருன்னு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி நீங்கள் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டேர்ஸ் வந்திருக்கும், உங்கள் கை அப்படியே ஷிவர் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே இந்த வெளியே வந்துட்டு வேகமாக போய் சுகா கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவர் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஈவினிங் ஆகுது, நீங்கள் இன்னுமே சுகா கால் பண்ணிட்டு தான் இருக்கீங்க விடாமல். ஸோ ஒரு பாயிண்ட்க்கு மேலே உங்கள் கால் எடுக்கிறாரு. ஹலோ மேம். ஹலோ, யார்? நான் சுகாவோட மேனேஜர். சொல்லுங்கள். அவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. மேம், அவர் கொஞ்சம் இன்டர்வியூவில் இருக்கார், முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து பேச சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேம். அவர் தான் எந்த கால் வந்தாலும் இன்டர்வியூவில் இருக்கும்போது அட்டென்ட் பண்ண வேணான்னு சொன்னார். அதை அட்டென்ட் பண்ணல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஐ லெட் ஹிம் கால் யூ ஆஃப்டர் தி இன்டர்வியூ. நீங்கள் உடனே செம்மகாண்டா எப்படி காலை வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே டைம் ஆகிட்டே இருந்திருக்கும். ஒரு 1 to 2 ஹவர்ஸில் நீங்கள் மறுபடியும் கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்பயும் கால் யாரும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மறுபடியும் விடாமல் ஒரு 5 டைம்ஸ் அடிச்சிருப்பீங்க. அப்போ தான் கால் எடுத்த உடனே ஹலோ ஹலோ, என்ன ஆச்சு? ஏன் கால் எடுக்க மாட்டேன்?
இங்கே பாரு, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? அது இல்லைங்க, நான் அப்படின்றதுக்குள்ளே அவர் கால் கட் பண்ணியிருப்பார். உங்களுக்கு அவர் பேசும்போது பின்னாடி ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்டிருந்துருக்கோம், பின்னாடி பேசுகிற மாதிரி. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி நீங்கள் அப்படியே அவருக்கு விடாமல் கால் பண்ணுறீங்க. அவருக்கு இரிட்டேட் ஆகி ஒரு மாதிரி டக்குன்னு கால் எடுத்து, ஹலோ, என்ன சும்மா கால் பண்ணிட்டுருக்கேன், என்னாச்சு உனக்கு? நான் தான் சொல்கிறேன்ல இன்டர்வியூவில் இருக்கேன், பிஸியாக இருக்கேன்ட்டு. பின்னாடி பொண்ணோட வாய்ஸ்லாம் கேட்குது. ஏய், இங்கெல்லாம் இருப்பாங்க, இன்டர்வியூனா நான் மட்டுமா இருப்பேன்? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? உடம்பு தான் சரியில்லை உனக்கு? இல்லை டாக்டர்கிட்ட போ. இல்லைங்க, நீங்கள் நீ ஏமாத்திட்டீங்களா? ஏமாத்திட்டேண்ணா? என்னடி பேசுகிற? என்ன உனக்கு பிரச்சனை போ? ஓ, அதுவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ரூமர்ஸ் தான். இது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன், சரியா? எதை யோசிச்சுட்டு வர? வே. இல்லைங்க, எனக்கு இது வேணாம். வேணாண்ணா? என்ன வேணாம்? புரியல எனக்கு. எதை வேணான்ற? இந்த லவ், இது இது வேணாம். இந்த ரிலேஷன்ஷிப் எதுவுமே வேணாம். என்னால் முடியலைங்க. ஐ couldn't tolerate this pain. Let's end this here. இதுக்கப்புறம் எனக்கு காண்டாக்ட் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க. என்ன பேசிகிட்டு இருக்கவன்? என்ன விளையாட்டா போச்சு உனக்கெல்லாம்? என்னடி பேசுகிற? ரிலேஷன்ஷிப் வெயிட் பண்ணிக்கலாமா? என்னன்னே தெரியாமல் நீபான்னு எப்படி முடிவெடுப்ப? முதல்ல நான் டென்ஷன் பண்ணாமல் ஃபோனை வை, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். இல்லைங்க, ஐம் டேம் சீரியஸ், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். லெட்ஸ் எண்ட் திஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணியிருப்பீங்க. அப்படியே சுகக்கு ஒரு மாதிரி ஆகிருக்கும். அவர் அப்படியே வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு அப்போது அப்படியே வந்து ஒரு டாமில் உட்காண்ட்ருப்பார் மாதிரி சேடா. அப்போது உங்கள் நம்ஜன் வந்திருப்பார். டே, என்னடா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் என்னடா தவன்னு ஏதாவது சொன்னாலா என்ன? அவள் இந்த ரூமர்ஸ்லாம் வந்து இதில் டேட் பண்ணுறாங்க தெத்துன்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு ஏதோ யோசிச்சிட்டா போல் தான் பிரேக்கப் பண்ணிடலான்னு கேட்குறான். பா டே, அவள்கிட்ட நீ ஒழுங்காக முதல்ல பேசுகிறியா? வேலைன்னு இருக்க. பாவண்டா அந்த பொண்ணு, யாராக இருந்தாலும் அப்படி தான் தோணும். நீ முதல்ல லீவ் எடுத்துகிட்டு போய் அவளை பார்த்துட்டு வா. இல்லை இது வந்து டே, நானே சொல்கிறேன்ல, போ ஒரு 1 வீக் லீவ் எடுத்துக்கோ. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, போய் பார்த்துட்டு வா. மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்குறேன். தேங்க்ஸ் யூ, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். டேய், ரொம்ப பேசாதடா, இதுக்கெல்லாம் தேங்க்ஸா? நீ பாரு, எதாக இருந்தாலும் வாயின எனக்கு தங்கச்சி மாதிரி, ஒழுங்காக அவளை பார்த்துக்கோ. இல்லைனா அதுதான் அது ஒன்றை தான் பண்ண வேண்டியது இருக்கும், புரியுதா? சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளை நான் நல்லாவே பார்த்துப்பேன். என்ன, உங்கள் தங்கச்சிக்கு உங்களை மாதிரியே கொஞ்சம் மூளை அதிகம் போல், அதான் அப்படிலாம் யோசிக்கிறா அப்படின்னு சுகா சொல்லிவிட்டு சிரிச்சிட்ருப்பார். நம்ஜனும் சிரிச்சிட்டு ஸோ அப்படியே நான் கான்வெண்ட்டாக இருக்கும். இப்போது சுகா வந்து நெக்ஸ்ட் டே அவர் உங்களோட அப்பார்ட்மெண்ட் ரீச் ஆகிறதுக்கே நைட் ஆகிடுது. ஸோ அவர் அப்படியே நைட் வராரு, வந்து டோர்பெல் அடிக்கிறாரு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ இப்போ அவர்கிட்ட அவர் ஒரு கீ வச்சுருப்பாரு, நீங்கள் ஒரு கீ அவரோட கீ தான் வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ அவர் அந்த கீ எடுத்து போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வராரு. அப்படியே உள்ளே வந்து பார்த்தா இடே ஒரு மாதிரி இருக்குது, லைட்டும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல். அவர் அப்படியே லைட் போட்டு அப்படியே உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே சோஃபாவில் படுத்துருக்கீங்க. அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து டேர்ஸ்லாம் வந்து அப்படியே இதெல்லாம் ட்ரை ஆகிருக்கு. அப்படியே அங்கே
உங்கள் சோஃபா பக்கத்தில் அந்த பில்ஸ் எல்லாமே இருக்குது, டேப்லெட்ஸ் எல்லாமே. அதெல்லாம் சுகா பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன பில்ஸ் அது? ஸ்லீப்பிங் பில்ஸா? அதில் ஸ்லீப்பிங் பில்ஸ், டிப்ரெஷனுக்கு எல்லாமே இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் சிவாவுக்கு. அப்படியே அவர் உங்கள் பக்கம் திரும்பி பார்த்து அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்காந்து உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. அப்படியே ஹேரை கேரேஜ் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ அவர் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அண்ட் சாரிடி, இவ்வளோ யோசிப்பேன்னு எனக்கு தெரியாது. நானும் வேலை நின்றுட்டேன். நீ எல்லாம் புரிஞ்சுப்பேன் நினச்சேன். ஆனால் நீ எவ்வளோ நாள் தாண்டி புரிஞ்சுப்ப. உனக்கும் அது கஷ்டமாக தாண்டி இருக்கும். சாரிடி. இப்போ அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சி எழுந்துக்கிறீங்க. அப்படியே எழுந்து அப்படியே உட்காந்து பார்க்கும்போது முன்னாடி சுகா உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் எப்படி எங்கே எப்போ வந்தீங்க அப்படின்னு ரொம்ப வீக்காக சொல்கிறீங்க. இப்போ அவர் உங்களை பார்த்துட்டு, என்னாச்சுடி உனக்கு, என்ன நினச்ச, அப்படியே விட்டுருவேண்ணா, அப்படியே விடுறதுக்கு அடி உங்க கூட இத்தனை வருஷம் இருக்கேன். தெரியும் என் மேலே தான் தப்பு. நான் சரியாக பேசலை, அதுக்காக நான் விட்டு போயிடுவேன்னு யோசிச்சியா? வேறு பொண்ணு கூட. ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் உங்கள் ஐஸை பார்த்துட்டு, நான் உனக்காக தாண்டி வந்தேன், தப்பெல்லாம் விட முடியாதுடி. என்ன யோசிச்ச, என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும்? கேளு, நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு யார், என்னது இதெல்லாம்? இதெல்லாமே பொய்டி. என்னங்க அப்படி தான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவானுங்க. இந்த பொண்ணு இந்த ப்ரோமோக்காக ஃபில்ம் பண்ணது மெம்பர்ஸ் எல்லோரும் தான் இந்த பொண்ணு கூட இருந்தாங்க. அதுவும் அது சின்ன பொண்ணுடி, எங்கள் எல்லாரை விட சின்ன பொண்ணு. நாங்கள் அந்த பொண்ணை அப்படி பார்க்க கூட மாட்டோம். நீங்கள் பிடிஎஸ் கூட ஒரு பொண்ணு இருந்தாலே அது கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வச்சுருக்கான், அது இதுன்னு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் பயன்ட்டு இருக்க முடியுமா? ஒரு நாளைக்கு என்னை பற்றி அத்தனை ரூமர்ஸ் வரும். அதுக்குன்னு அதெல்லாம் உண்மையில இது. ஆனால் உங்கள் கம்பெனியை டிக்ளைன் பண்ணலை. கம்பெனிக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி முட்டாள்தனமாக அவனுங்களும் நினச்சிட்டு அதுக்கெல்லாம் கம்பெனியை எதாவது பொறுப்பேற்றுக்க முடியாது. அதுவும் அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகி இது இல்லைன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு சந்தேகமே வரும், ஏதோ இருக்கும்ன்ட்டு. அதனால தான் அது அப்படியே விட்டாச்சு. அதை கிளியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ப்ரோமோ வீடியோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த ரூமர்னு. இதெல்லாம் நம்பிட்டு இருப்பியா நீ? உனக்கு என்னை பற்றி தெரியாதா? அப்படியே சுகா அப்படியே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவர் இப்போ உங்களை சீக்ஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து உங்களை பார்த்து, பயந்துட்டேன்டி, ஐ வாஸ் ஸ்கேர்ட். நான் எப்படி ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும்னு எனக்கு தெரில. நான் பேசி இதை ஹர்ட் ஆயிடுவேன்னு நான் பல நேரம் அமைதியாயிட்டேன். இட்ஸ் பீன் 3 years. இந்த 3 வருஷத்தில் நிறைய பிட்ரேயல், நிறைய மேனிப்புலேஷன், நிறைய ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் தாண்டி நான் வந்திருக்கேன். ஆனாலும் எனக்கு இருந்த என்னோடய லைஃப்பில் இருந்த ஒரே பீஸ்னால் அது நீ மட்டும்தான். அப்படி ஒரு இடத்த கொடுத்துட்டு என்னால் முடியாது. என்னை விட்டு என்னால் போக முடியாது. உன்னை என்னை அடிக்கணுமா அடி, திட்டு, கத்து எல்லாம் பண்ணு, ஆனால் விட்டுட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத. நல்லதெல்லாம் தாங்க முடியாதுடி. எனக்கு நீங்கள் என்ன வேணாம் நினைக்கிறீங்களோன்னு தோணுச்சு. எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். சாரி. ஆனால் இப்போ நான் இங்கே இருக்கேன்ல, அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐம் ஆல்வேஸ் யோர்ஸ். நான் விட்டு எப்படி போவேன்? என் உயிரை நீ தாண்டி. அப்படிலாம் விட்டு போக முடியாது, புரியுதா?
ம் ம் அப்படின்னு சொல்லி உங்கள் 2 பேரோட ஃபோர்ஹெட்டும் டச் பண்ணி 2 பேரும் அழுகுறீங்க. அழுது அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அவரை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை கொண்டு போய் பெட்டில் போட்டு அப்படியே பெட்ஷீட் போத்திட்டு அவரும் உங்களை ஹக் பண்ணி அப்படியே தூங்கியிருப்பார். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கண் முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் அவர் இல்லை. ஒரு மாதிரி பதட்டமாகி வேக வேகமாக எந்திரிச்சு வரீங்க. எல்லா இடத்துலையும் தேடுறீங்க, இல்லை. கிச்சன் சைடு வரீங்க. உங்களுக்கு சவுண்ட் கேட்குது அங்கேருந்து. அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்படியே ரிலீஃபாக இருக்குது. நீங்கள் அப்படியே வேகமாக ஓடி போய் ஒரு ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன பயந்துட்டியா? ம் மறுபடியும் விட்டுட்டு போயிட்டீங்களோன்னு நினச்சி அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு இப்போ அவங்க அப்படியே சின்ன ஹோல்ட் பண்ணி உங்களை பார்க்க வச்சு, இந்த பாரு, நான் தான் சொன்னேன்ல போக மாட்டேன்னு. அந்த அளவுக்குலாம் இல்லை, நான் 1 வீக் இங்கே தான் இருப்பேன், புரியுதா? ம் சரி. ம் சரி, ஓகே. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஏன் அதில் பண்ணுறீங்க? நான் பார்த்துக்கிறேன்டி. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. ம் நீங்கள் அப்படியே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வரீங்க. உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே சுகா உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போய் உட்காந்து டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஃபுட் எல்லாமே உங்களுக்கு எடுத்து வைக்கிறாரு. இப்போ அப்படியே உங்களை பார்த்துட்டு, சாப்பிடு. நீங்கள் சாப்பிடல? நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடு, நான் சாப்பிட்றேன். அப்படின்னு நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க. சுகா உங்களை பார்த்துட்டு, என்னது இது கோழி கொத்துற மாதிரி ஒத்தின்னு இருக்க? இந்தா ஆயத்தோற அப்படின்னு சொல்லி இப்போ அவரும் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே குழந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு, வா என் கூட. எங்கே? வாடி அப்படின்னு சொல்லி உங்களை பெட்ரூம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஹேர் ட்ரையர் எடுத்து உங்கள் ஹேர் ட்ரை பண்ணி விடுறாரு. நீங்கள் அப்படியே சுகாவே பார்த்துட்டு இருக்கீங்க மிரர் வழியாக. உங்களை பார்த்துட்டு, என்னடி புருஷனை சைட் அடிக்கிறியா? அப்படின்னதோட உங்களுக்கு அப்படியே சரியாயிடுச்சு. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீ ஹெல்த்தியாக சரியா? இந்த பில்ஸ்லாம் எடுக்காத. உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் இனிமேல் வேணாம் தானே, அங்கே இருக்கல. இன்னொரு விஷயம், நீ என்னோடய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கோ. இன்னும் 1 வீக்கில் என் அப்பார்ட்மெண்ட்டில் என் கூட ஷிஃப்ட் ஆயிரு. இல்லை, என்ன சொல்ல வரீங்க? என் அப்பார்ட்மெண்ட்டில் என் கூட வந்து தங்கிக்கோன்னு சொல்கிறேன், புரியுதா? டெய்லி காலையிலேருந்து நான் வேலையில் பிஸியாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்துப்பேன், புரியுதா? அட்லீஸ்ட் நீ என் கூடயாவது இருப்ப. இனிமேல் நீ தனியாக இருக்க வேணாம். ஆனால் ஜாப் தெரியும், அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரு, புரியுதா? இல்லைனாலும் இஷ்டம். நான் வேலைக்கு போவேனாலாம் சொல்ல மாட்டேன். என்னோட அச்சீவ்மெண்ட், என்னோட ட்ரீம். எனக்கு வேணும்னா நீ வேலைக்கு போகலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணு. இல்லைனா என் கூட என்னோடய ஒய்ஃபாக இருந்துக்கோ. ஆனால் நமக்கு தான் கல்யாணம். இதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி விடு. இப்போ போய் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உங்களை பெட்டில் படுக்க வச்சு உங்களுக்கு மறுபடியும் அந்த பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுருப்பாரு. நீங்கள் சும்மா போகும்போது டக்குன்னு ஒரு கை பிடிச்சி இழுக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் கூட இருக்கீங்களா
ஃபர்ஸ்ட்டு உங்கள பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணி அப்படியே படுத்துக்கிறாரு. ஸோ இப்படி தான் ஒரு ஃபியூ டேஸ் போயிருக்கோம். ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே அங்கே ஷிஃப்ட் ஆகிருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்போ இப்படி தான் ஹாப்பியாக இருப்பீங்க. இது யுனாக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தான் உங்களுக்கெல்லாம் வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பார். ஸோ அவர் போயிட்டு ஈவினிங் வந்திருப்பார். ஈவினிங் வந்துட்டு சரி நீங்களும் அவருக்கு ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே கொடுக்குறீங்க ஆசையாக. அவர் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டுட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவருக்கு வாயில் ஏதோ ஃபுட்டு ஒட்டிகிட்ருக்குன்னு சொல்லி நீங்கள் வேகமாக அவர்கிட்ட க்ளோஸ்அப்பில் போயிருப்பீங்க. நீங்கள் அவர்கிட்ட க்ளோஸாக போய் அதை அப்படியே தொடச்சி விட்ருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்திருக்குன்னா நீங்கள் அவரை கிஸ் பண்ண வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படியே அவர் உங்களோட விஷயம் உங்கள் ஐஸையும் பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளே ஒரு ஐ கான்டாக்ட் போகும். அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ டக்குன்னு அப்படியே நீங்கள் பின்னாடி வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சுகம் அதை நினச்சிரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்ருப்பாரு. ஏன்னா இந்த 3 இயர்ஸில் உங்களுக்குள்ள எதுவுமே நடந்திருக்காது. நீங்கள் மீட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறதுல உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஷையாக இருக்கும். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருப்பீங்க. ஸோ அப்படியே சுகம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ அப்படியே உங்கள் பின்னாடி வந்து உங்களை லைட்டாக ஹக் பண்ணுவார். நீங்கள் அவர்கிட்ட என்ன பண்ணுறீங்க விடுங்க, நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன், ஏன் ஒரு அப்படியே பதட்டமாக இருக்கா? இல்லை அது ஒன்றும் இல்லை. ஏண்டி நான் தானே புருஷனாக போகிறேன், அப்புறம் என்ன ரொம்ப அப்படியே மேடம் ஷை ஆகுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படியா, எங்கேருந்து போக திரும்ப அப்படியே உங்களை திரும்பி அப்படியே அந்த கிச்சனோட இதில் உங்களை உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவர் ஷோல்டரை பிடிச்சிட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும். என்னது? அதுவா, ஐ லவ் யூ. நீ எனக்காக ரொம்பவே பொறுத்துட்டு இருந்திருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க, எல்லாம் பண்ணியிருக்க. அதான் நான் பண்ணலான்னு இருக்கேன். என்னது? கண்ணை மூடு, கண்ணை மூடுறே. அப்படின்னு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிருப்பீங்க. ஸோ அப்படியே கண்ணை திறக்கும். உங்கள் கையில் ஏதோ ஃபீல் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்ப்பீங்க. சுகம் உங்களுக்கு அப்படியே ஒரு ரிங்கை போட்டு விட்டுருந்துருப்பார். நீங்கள் அப்படியே உங்களுக்கு அப்படியே ஐஸில் டேர்ஸ்லாம் வந்திருக்கும். அப்படியே நீங்கள் அவரே பார்ப்பீங்க. இந்தா எனக்கு போட்டு விடு. நீங்கள் அப்படியே ஒரு பார்த்துட்டே இருப்பீங்க. ஏய் போட்டு விடுறே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே போட்டு விடுறீங்க. கையில் அப்படியே ஷிவர் ஆகுது. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. இப்போ அவர் அப்படியே உங்கள் சிக்ஸை ஹோல்ட் பண்ணி we are engaged, புரியுதா? சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால் இதுக்கப்புறம் நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது, கஷ்டப்படவும் விட மாட்டேன், புரியுதா? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுகிறீங்க. இப்போது அப்படியே உங்கள் டியர்ஸ்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் சிக்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை இப்போ பிடிச்சி உங்கள் வேஸ்ட் பிடிச்சி உங்களை அப்படியே கிட்ட இழுத்துருப்பார். இழுத்து அப்படியே ஸ்லோவாக அவங்கக்கிட்ட லிப்ஸ் கிட்ட வந்து கிஸ் பண்ணியிருப்பார். நீங்களும் அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகி அவரை அப்படியே கிஸ் பேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்லெலாம் கிஸ் பண்ணியிருப்பார். உங்களுக்கு அப்படியே 2 பேருக்கும் ப்ரீதிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே இப்போது 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் போட்டு
அப்போது சுகம் உங்களை பார்த்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி, உனக்கு ஓகேண்ணா நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் ஹேண்டை லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு கிஸ் பண்ணிகிட்டே ரூமுக்கு கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ அப்படியே பெட்டில் போட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவராக இருப்பார். உங்கள் நெக்கில் எல்லா இடத்துலையும் அப்படியே கிஸ் பண்ணியிருப்பார். அப்படியே ஸ்லோவாக அண்ட்ரெஸும் பண்ணியிருப்பார். அவரும் அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ பெட்ஷீட் உள்ளே உங்களை இழுத்துட்டு போயிருப்பார். ஸோ அப்படியே உங்கள் கிட்டே வந்து நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு நீ உன் லைஃப்பில் ஃபீல் பண்ண போகிற நல்ல கடைசி பெயின் எதுவாக தான் இருக்கணும், புரியுதா? கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கோ. சுகா என்னடி, என்னை விட்டு போயிடாதீங்க, போயிட மாட்டீங்களா? போயிட மாட்டேன்டி, நிஜமாவே லவ் பண்ணுறேன். ஏய், நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு நீ நைட் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணியிருப்பார். உங்களுக்கு அப்படியே பெயினில் ஷோல்டர் அப்படியே பிடிச்சிருப்பீங்க. அப்படியே பிடிச்சிட்டு உங்கள் கண்ணில் டேர்ஸ் வரும். டேர்ஸ் அப்படியே தொடச்சி உங்களை லிப்ஸில் கிஸ் பண்ணி உங்களை அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பெயின் போய் ப்ளஷர் வந்திருக்கும். ஸோ அப்படி தான் அந்த நைட் போயிருக்கும். யூ போட் ஹவ் மேட் லவ். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. அப்படியே சுகா உங்களை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் லைட்டாக கண் முழிக்கிறீங்க. அவர் உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு செஸ் கிட்டே போய் அப்படியே உங்கள் ஃபேஸை மறைச்சிக்கிறீங்க. அவருங்க ஹெட்டை லைட்டாக அப்படியே கேரஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்தாச்சு, அப்புறம் என்ன ஒரு ஷைலாம். எஸ்டர்டே நைட் எப்படி இருந்தது தெரியுமா? சும்மா இருங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன் என் தங்கத்துக்கு ஒரு வெக்கமாக வருதா என்ன? விடுங்க சுகான, போகணும், டைம் ஆச்சு. என் ஷர்ட் அங்கே இருக்குது, எடுத்து கொடுங்க. ஏன்டி ஷர்ட்லாம் தான் பார்த்துட்டேனே, போ டே ஏச்சு. விளையாடாதுங்க, எடுத்து கொடுங்க. நேற்று நைட்டே விளையாடியாச்சு. இதுக்கப்புறம் விளாடணுமா என்ன? அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆனால் என்ன, உனக்கு தான் நம்ம தாங்க மாட்டுது. நான்லாம் விட்டால் ஒரு 5 ரவுண்ட் கூட போவேன்ப்பா. 3 ரவுண்டே உனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. சரி சும்மா இருக்கீங்களா? இப்போ இதெல்லாம் பேசுகிறீங்க. நீ இப்படி க்யூட்டாக ஷை ஆகிறல்ல, அதை பார்க்குதான் இப்படிலாம் பேசுகிறேன். யார் என்ன பண்ணுறது? ஏன் உனக்கு தெரியாதா நான் பேட் பாய்னு? தெரிஞ்சது, நல்லா தெரிஞ்சது. பேட் பாய்னா எப்போ? நேற்று நைட்டு நீங்கள் தான் என்னென்னமோ பண்ணிட்டீங்கன்னு. பிரேமா நீ கோஆப்ரேட் பண்ணா உனக்கு பிடிக்கல, நான் நிறுத்திட வேண்டியதானே? நீ தானே நைட்டு ஃபாஸ்டர். ஏய் சும்மா இருங்க சுகா, எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? அது நேற்று நைட்டு இது ஒன்று நடந்துருச்சு, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட் அப்படியே எடுத்து பொத்திட்டு அங்கேருந்து வேக மூடிருப்பீங்க. ஏய் இது ஏன் பெட்ஷீட்ரி குட்ரி, புருஷனை நிர்வாணமாக பட வைக்காத. அதெல்லாம் பரவாயில்ல, நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நீங்கள் எடுத்து உங்கள் ஷர்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அங்கேருந்து ஓடிருப்பீங்க. ஸோ அப்படி தான் இந்த ஸ்டோரியும் முடிஞ்சிருக்கும். ஓகே ராமி, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு அன்ஷாட்டில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒன் ஷாட் போடுறேன். அண்ட் நீங்கள் அந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது எனக்கு சொன்னால் தான் எனக்கு வந்து தெரியும் அது வந்து ஓகேவா இல்லைன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி நான் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பேர் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஐ நீட் மோர் ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால் என்னென்னு சொல்லுங்களேன்.